அம்மாவை போறது தலை கட்டுறா ரெண்டு ஆணினா தலை கட்ட வச்சுக்கிறான் கை எடுத்து கும்பிடுமா நான் வாழ்வணும் மூணே நாள் அறுத்து வைக்கணும் ஒரு பெண் பார்த்து எந்த மாதிரி கேள்வி எந்த மாரி கேட்கறீங்க சொல்லி பார்க்கலாம் ஒரு இளவரசிய மகன் அப்படி சொல்லலாமா உட்காருமா உட்கார் கை எடுத்து வணங்கு உட்கார் கப்புன்னு உட்காரு குப்புன்னு மணி வாங்கடி சேலா மகா வாங்கம்மா ஓடி வருது சீக்கிரமா ஆகணும் இன்னும் எல்லாம் இல்லம்மா நெருப்பு மறிக்க போறீங்களா மங்களகரமான போய் அப்படியே வந்துட்டீங்களா நமக்கு மஞ்சள் காட்டுவேன் மலையனூர் பத்தி தவறாக பேசாதே மலையனூர் பத்தி எங்களுக்கு தான் தெரியும் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அங்காள பரமேஸ்வரி வரலாறு ஐயோ எத்தனை அங்காளம்மா பார்த்துருப்பேன் நான் அங்காளம்மனை உங்களுக்கு என்ன சம்பந்தம் எங்க ஆயாடா எங்க ஆயா அந்த அங்காள அம்மாவை தூக்கி தூர வை அம்மாவை தூக்கி வை மழை பேய் நான் பேய் நிக்கிறேன் பாடி கண்ணு சொல்லுடி பெண்ணு கிடையாதா எட்டாம் நாள் அம்மா உங்களுக்கு தாலியா இருக்கு முதல்ல நீங்க யாருன்னா ஆரம்பிச்சு என்ன செய்ய 3 நாள் கிட்ட சொன்னாங்க இன்னும் பிரசவமே ஆவலடி பொறக்கல அது நான் சாவர வரைக்கும் குழந்தை வச்சிருக்கேன் வச்சிருக்கீங்களா நாங்க வச்சுட்டோம் நீ வைக்க மாட்டியா நான் வச்சு ஒன்னும் பார்க்கல யாரும் பார்க்கலையே உனக்கு வைக்க தெரியுமாடி நாளைக்கு உன்னை இட்டும் போய் வைக்கிறேன் ஏன் கவலைப்படுறேன் உண்மையாவே வைக்கிறேன் விசேஷத்துக்கு வந்த என்ன பண்றாங்க போயிட்டு எதுக்கு வந்த நலங்கு வைக்க அதை வெயிடி முத சின்னவங்க நீங்க வைக்கிறீங்களே சரி பெரியவ நீ வெயிடி அதை பார்த்து நாங்க கத்துக்கிறோம்
சரத்குமார் படம் பார்க்கல சந்தனம் பூசிக்கோ. பையன் ஏன்டா அப்படி பண்றேன்? சபாஷ், சிறப்பான நாட்டியம். அண்ணா, தங்கா, இதற்கு முன்பதாக நாட்டிய பெண்கள் வந்து நாட்டியம் ஆடினார்கள். உண்மைதானம்மா? அவ்வளவு ஒரு சிறப்பா எடுப்பா கிடைக்காது. அப்படியா? இவள் ஆடினாலே நாட்டியம் அது மிகவும் பிடிச்சிருந்தது. அப்படியாம்மா? அதனால அவளுக்கு ஒரு பரிசு தர போறேன்னா. அப்படியாம்மா தங்கா, உனது விருப்பம் போல் செய்யம்மா, தடை என்பதே கிடையாது. ஆமா, இங்க வாமா. இளவரசி அம்மா, உன்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயர் தான் கற்சிலை. அப்படியா? ஆமா. பெயருக்கேற்ற உருவம், உருவத்திற்கேற்றவாறு அழகு, அழகுக்கேற்ற நடனம் பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பாக இருந்தது. அப்படியா? அது மட்டுமா, கண்களுக்கு விருந்தளிச்சது. அது மட்டும் கிடைக்காது, இப்பொழுது என்னுடைய மனமகிழ்ந்து உனக்கு ஒரு பரிசு தரப்போகின்றேன். பரிசா? அதாவது நான் குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை முத்துக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து இந்த முத்தார மாளிகை எனக்கு கொடுத்தார். இப்பொழுது இந்த முத்தார மாளிகை நான் உனக்கு தரப்போகின்றேன். அம்மா, இங்க பாருங்க, இந்த முத்தார மாளிகை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் கொடுக்கக்கூடிய பரிசு நீங்க பெற்றுக்கொள்ளுங்கம்மா. அப்படிதான் நான் பெற்றுக்கொள்கிறேன். போதும் மிருத்தனுடைய வார்த்தையை. என்னம்மா? நான் யார்? ஒரு நாட்டு இளவரசி. ஒருவருக்கு கொடுத்துதான் பிழக்கம், ஒருவர் இடத்திலிருந்து வாங்கி பழக்கமல்ல. நீ தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். அப்படி என்றால் நீங்கள் தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். நான் புறப்பட்டு கற்சிலை நில். இருந்தாலும் உன்னுடைய பிடிவாதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. அப்படியா? அந்த ஒரே ஒரு காரணத்தினால் நீ தரக்கூடிய பரிசை நான் பெற்றுக் கொள்கின்றேன். கொண்டு வா. ஆகட்டும். ஆமா, என்ன இது? அம்மா, இதுதான் ஆ, மா பல வாழை என சொல்லக்கூடிய முக்கணி சாறு. அப்படியா? ஆமா. சரி, இருந்தாலும் இதனுடைய மகத்துவம் என்ன? அம்மா, இதை நீங்கள் அருந்தினால் உங்களுக்கு என்றுமே வயதாகாது, இளமையா இருக்கலாம். ஆமாமா. இதுதான் அதனுடைய மகத்துவம். ஆமாமா. அப்படித்தானே? இது உங்களுடைய நன்மைக்காக தான்மா. சரியா? ஆகட்டும். நான் நலமோடு இருக்க வேண்டும் என்று. உண்மைதான். சரி, கொடுங்கம்மா. அண்ணா, தங்கா, அண்ணா, என்னம்மா? அவளுக்கு நான் பரிசு கொடுத்தேன். அதற்கு பதிலாக அவ எனக்கு ஒரு பரிசு கொடுத்திருக்கிறான். என்னம்மா சொல்ற? நான் கொடுத்ததானே பிழக்கு, வாங்கி ஒருபோதும் பழக்க இல்லையம்மா. நான் எவ்வளவு எடுத்து சொன்னேன். எடுத்து சொன்னேன். அவ ரொம்ப பிடிவாதக்காரியா இருக்கிறா. அப்படியா? நான் என்ன செய்யறது? அந்த பெண் என்னம்மா பரிசு கொடுத்தா? என்ன தெரியுமா? என்ன கொடுத்தா? இதுதான் அந்த பரிசு. என்னம்மா இது? என்ன தெரியுமா? மாப்பழா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணி பழரசம். அது மட்டும் கிடைக்காது, இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? என்னம்மா? இதை அருந்தினால் எப்பொழுதும் இளமையா இருக்கலாம், வயது ஆகாது. அப்படியா? அந்த பெண் உனக்கு தானே கொடுத்தா, நீயே சாப்பிடுமா? அண்ணா, என்னம்மா? இங்க பாருங்க. ஏம்மா? ஐயோ, உங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அண்ணா, என்னம்மா? நான் யார் உனக்கு? என் தங்கையின் நாட்டு இளவரசி. அது மட்டுமா? ஆ. நான் இதே நாட்டுல வாழ போறவளா? இல்லம்மா. கிடையாது. திருமணம் முடிஞ்சு என்னுடைய புகுந்த வீட்டுக்கு போக போறவன். இதை அறிந்து எனக்கு என்ன பயன் இருக்கு? அதனால் இளமையாக இருக்கலாம் என்றுமே என் நாட்டு மக்களை சீரம் சிறப்போடு பார்த்துக் கொள்ளலாம். அப்படி என்றால் நான் தான் அறுத்த வேண்டும். நீங்க தான் குடிங்க. குடும்பா குடிங்கண்ணா. அகத்தமா குடிங்க. குடிக்க போறோமா? குடிங்கண்ணா. என்னப்பா இது ஒரு மாதிரியா ஒரு நெடியா இருக்குது? அது ஒண்ணும் ஆகாது, நீங்க குடிங்க. அப்படியா? ஆமா. ஆபத்து என்பதே வராது. நிச்சயமாக ஆண் பாத்து என்பதே வராது. ஆகட்டுமா? நான் இங்க இருக்கேன், நான் இங்க இருக்க பாருங்க. சாப்பிட்டு வந்து மாதிரியா இருக்குது. எங்கம்மா இருக்கிறாங்க? திரும்புங்கண்ணா. எங்கம்மா இருக்கிற தங்கா? தங்கா, தங்கா. ஐயோ, என்ன சொல்றீங்க? அண்ணா, இங்க வாங்க. கண்ணு மண்ணு தெரியாத அதிகமா குடிச்சா அப்படிதான் ஆகும். நாட்டு மலை வந்தாலும் அந்த பெண் இருக்குது. அவள அதோ இருக்கின்றான். என்னன்னா செய்றீங்க? எவ்வளவு அழகாக இருக்கிறாள் இந்த பெண். இதுவரைக்கும் இப்படிப்பட்ட அழகை நான் பார்த்ததே கிடையாது. கச்சிலை அது ஆடி மாசம் காத்தாடிக்க
விட்டதா இல்லை அறிவித்தான் இருந்து விட்டீர்களா? அண்ணா, இந்த மாபெரும் சபையில் எத்தனை நாட்டு மன்னர்கள், எத்தனை நாட்டு இளவரசர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கேவலம் யாருன்னா என்னுடைய மஞ்சள் நீராட்டு விழாக்கு நாட்டியமாக வந்த ஒரு தாசி, ஒரு வேசி, இந்த மாபெரும் சபையில என்ன பார்த்து உன் தங்கச்சி தாசி வேசின்னு சொல்றாளே. இந்த ஊர்ல எத்தனையோ ஆம்பளைங்க பார்த்துட்டாங்களே. இதுக்கப்புறம் எனக்கு யாருங்க திருமணம் செய்துக்க போறாங்க? நான் ஏன் வாழணும்? நான் செத்துட போறேங்க. அப்படின்னா கச்சலை எப்போது உன்னை பார்த்தவள் தாசையை வேசி என்று உரைத்தாலோ உன்னை பார்த்த உடனே உன் மீது நான் ஆசைப்பட்டு விட்டேன். இனிமேல் வாழ்ந்தால் உன்னோடு, இல்லை என்றால் இந்த மண்ணோடு மாற்ற. எப்போது என் தங்கை முன்பே உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன். இனிமேல் நாட்டுக்கு நீதான் மகாராணி. அப்படியா? இனிமேல் நாட்டுக்கு நான் தான் மன்னன். அது மட்டும் கிடையாது. கிடையாது. எனக்கு நான் இந்நாட்டு மகாராணி, உங்களுக்கு மனைவி, உங்களுடைய தங்கைக்கு அண்ணி. 1000 தான் இருந்தாலும் அவ என்னுடைய நாத்தனாரு. அதனால என்ன ஒரே ஒரு வார்த்தை ஆசையா அண்ணின்னு சொல்லுங்க. இவ்வளவுதானே? ஆமாங்க.